அத்தான் மேட்டருக்கு வந்தா வந்து என்ன சார் சொல்லட்டுமா வேணுமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படின்னாரு முதல்ல. வேற வழியில் சார் இந்த படத்துக்கெல்லாம் பேசிதான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை, மற்ற நாள்லாம் கூடயே தான் இருந்திருக்கேன். அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறதுக்கு பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு ட்ரூ கலர் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சலாமே. நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது, அது கிடையாது. என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான், எனக்கு அவனை தெரியல, அதை நான் மறைச்சிருந்திருக்கேன். அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன், நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன். அந்த தப்பை நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா இதில் அந்த இருக்கிற அந்த ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். டக்குன்னு நம்பர் தெரிஞ்சுட்டேன், அவனுக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்றது கிடையாது. நான் மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மோசமானவன், எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை இருக்கு இல்லையா, அது அந்த கண்ணில் பார்த்தேன். அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் பார்த்தேன். அது வந்து பிரமாதமா இருந்துச்சு. சார் கிட்ட நான் சொன்னேன், சார் சான்ஸே இல்லை சார், அப்பப்பா அப்படின்ட்டாரு ஒரே செகண்ட்ல. ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல, அவ்வளோ நேர்மையா இருந்ததான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. அது வந்து ரொம்ப ஈஸி இல்ல, எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவது கேட்டு சொல்றது இல்லை, எனக்கு உனக்கு தெரியல, நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பேச பேச டே தாங்க முடியலடா சொல்லி தொடடாங்கிறப்போ அந்த உரிமையும் இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். போட்டி எல்லாம் போடல, அது வந்து அவ்வளோ சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசிச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து சாருக்கெல்லாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது, அடிக்கடி போய் தொலை பண்ணிட்டு தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து. பட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார், நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த காட்சிகளை. அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும், அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை, உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது. அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை, அதை எங்கள் அத்தான் தான் அப்படி ஆக்கியிருக்காரு. அதை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போனது வந்து எங்கள் அத்தான் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதை லேயர் லேயரா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும். அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தாரு. எல்லா உணர்ச்சிகளும் அற்று போன ஒரு மரம் மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தாரு. அப்படி இல்லாம உணர்ச்சி பூர்வமா வந்து அது ஃபர்ஸ்ட் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வராங்கன்னு பாப்போமா அப்படின்னாரு. நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன், இப்படி இல்லையே, அப்படி எழுதலையே அப்படின்னு. அப்பதான் வந்து திரும்ப எனக்கு நாங்க ஊருக்கு போனா எப்படி இருப்போமோ, அப்ப வந்து எப்படி ஒருத்தன் இலகுறான் அப்படிங்கறத வந்து அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்திருப்பார். இல்ல நான் சொல்லிதான் ஆவேன், முடியாது, இவ்வளவு பேர் இருக்காங்களே, நான் சொல்லிதான் ஆகணும், வேற எப்ப சொல்றது. ஸோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தீங்க சார், லவ் யூ சார். அண்ட் இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதிச்சேன் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறையா மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு யோசிக்கிறேன். சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க, டைரக்டர் பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க. எப்படி வந்து நிறைய மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசியும் உமியும் சேர்ந்துருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை, அரிசி மட்டும் இருந்தால் தான் வேல்யூ. அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை, மூட்டை மட்டும் அரிசி இருக்கா, அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம். அதனால கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களா பண்ணுவார் நிச்சயமா அவர். பட் அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நன்றி. அண்ட் அனைவருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும், அந்த மாடுல இருந்து அந்த பாம்புல இருந்து அந்த சைக்கிள்ல இருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு, இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடிக்கடி வந்து நான் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த படத்தை பற்றி இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ணி முந்தனே தான் படம் பார்த்தாங்க, ஒரு ப்ரொடியூசரா பொறுப்பா ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்க வேண்டாம், படம் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ணி கூப்பிட்டு சோ ப்ரௌட் கார்த்தி, இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு. இங்க வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா இங்க இன்னொன்னு வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமா இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ நன்றி என்னுடைய 2 ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.